கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரியானவை? கேள்வி சாதவாகனர்கள் வம்சத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. சால்வ் பண்ணிடுவோமா? சாதவாகன வம்சம் மகாராஷ்டிரா பகுதியில மையம் கொண்டு ஆட்சி செய்தவர்கள் இந்த சாதவாகனர்கள். சாதவாகனர் வம்சத்தை தோற்றுவித்தவர் மற்றும் நிறுவனராக கருதப்படுபவர் சிமுகன் என்பவர். சாதவாகன வம்சத்தின் நிறுவனராக கருதப்படுகிறார். அசோகரின் மரணத்திற்கு பிறகு உடனடியாக செயல்பட்டார். இவர் ஜைன மற்றும் புத்த கோவில்களை கட்டினார். இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த அரசர் தான் முதலாம் சதகர்ணி. முதலாம் சதகர்ணி சாதவாகனர்களில் மூன்றாவது மன்னர். முதலாம் சதகர்ணி இராணுவ வெற்றிகள் மூலம் தனது பேரரசை விரிவுபடுத்திய முதல் சாதவாகனர். பாஸ், இந்த கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தான் கேள்வியா கேட்டிருக்காங்க. கோதாவரி பள்ளத்தாக்கை இணைத்த பிறகு அவர் தட்சிணபாதத்தின் இறைவன் என்ற பட்டத்தை ஏற்றிக்கொண்டார். தட்சிணபாதம் என்பது தக்கான பகுதியை தான் குறிப்பிடுது. இந்த பகுதியை கைப்பற்றிய பிறகு தட்சிணபாதத்தின் இறைவன் என்ற பட்டத்தை யார் ஏத்துக்கிறது? முதலாம் சதகர்ணி ஏற்றுக்கொண்டார். முதலாம் சதகர்ணியின் ராணி நயனிகா என்பவர் நானேகாட் கல்வெட்டை எழுதினார். இந்த கல்வெட்டு தாங்க இது. இந்த கல்வெட்டுல மன்னரை பத்தி சொல்றாங்க. தட்சிணபாத பதின்னு சொல்லிட்டு, அதாவது தட்சிணபாதத்தின் இறைவனை தான் இப்படி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இந்த முதலாம் சதகர்ணி என்பவர் அஸ்வமேதத்தை நிகழ்த்தினார். அஸ்வமேத யாகம் என்பது குதிரையை பலியிடும் வேள்வி. இத குப்தர்கள் டாபிக் படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். மற்றும் தக்காணத்தில் வேத பிராமணியத்தை மீண்டும் எழுப்பியவர் முதலாம் சதகர்ணி. இந்த கேள்வி என்னன்றத பார்த்துருவோமா? சதகர்ணி சாதவாகன மன்னர்களில் முதல் அரசர். இந்த கூற்று தவறு. ஏன்னா முதல் அரசர் சிமுகன் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர் அல்ல. சதகர்ணி என்பவர் முதல் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் தான். அப்ப இதுவும் தவறு. ஒரே இதுல ரெண்டு தவறு இருக்கனால இந்த கூற்று தவறு. அடுத்து அவருடைய சாதனைகள் மனாக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை. ஃபர்ஸ்ட் இந்த மனாக்காட் கல்வெட்டுனா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இவருடைய ராணி ஒரு கல்வெட்டு எழுதியிருப்பாங்கல்ல, நானேகாட் கல்வெட்டுன்னு சொல்லிட்டு, அந்த நானேகாட் கல்வெட்டு தான் மிஸ்பெல்லிங்ல பல இடங்கள்ல மனாக்காட் என்று அழைக்கப்படுது. அப்ப ரெண்டுமே ஒரே கல்வெட்டு தான். அப்ப இந்த கல்வெட்டு முதலாம் சதகர்ணியை பத்தி குறிப்பிடுகிறது, ஆனா இங்க குறிப்பிடப்படவில்லைன்னு கொடுத்திருக்கனால இரண்டாவது கூற்றும் தவறு. இப்ப மூன்றாவது கூற்று, சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். மற்றும் தட்சிணபாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. இதுவும் கரெக்ட். அப்ப இந்த கேள்விக்கு சரியான கூற்று 3 மட்டும்தான். சரியான பதில் ஆப்ஷன் ஏ 3 மட்டும். பாஸ், உங்களுக்கான கேள்வி. காரணம் மற்றும் கூற்று. கூற்று: அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. காரணம்: இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.